கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான். கர்த்தருக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுகிற பிள்ளைகளாக இருக்கிறார்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையின்படி வாழ்க்கை அமைத்துக் கொள்கிறவர்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறவர்கள் ஆபத்துக்கு பயப்பட மாட்டார்கள். எந்த விதமான விக்கினமும் இல்லாமல் வாழ்வார்கள். தேவன் தருகிற வார்த்தைகள் ஜீவ வார்த்தைகள். தேவன் தருகிற வார்த்தைகள் ஜீவனை தருகிற வார்த்தைகள். தேவன் தருகிற வார்த்தை நித்திய ஜீவனை உண்டாக்கும், சமாதானத்தை கொண்டு வரும், வாழ்க்கையில் இருக்க பிரச்சனைகளை, போராட்டங்களை, கண்ணீரை மாற்றும், வேதனைகளை மாற்றும், சத்ருவின் கிரியைகளை முறியடிக்கும். தாவீதின் தேவன் நம்மோடு கூட இருக்கிற தேவன். அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தராக இருக்கிறார். ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தைகள் விலையேறப்பட்ட வார்த்தைகளாக இருக்கிறது. அந்த வார்த்தைகளை கவனிக்கிறவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். அவருடைய தயவை பெற்றுக்கொள்கிறார்கள். அவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். தேவன் தருகிற நன்மைகள் நமக்கு பெரிய காரியங்களை கொண்டு வரும், பெரிய ஆசீர்வாதங்களை நமக்கு கொண்டு வரும். கர்த்தர் தம்முடைய ராஜ்யத்தின் திறவுகோள்களை அவருடைய வார்த்தைகளை கேட்கிற பிள்ளைகளுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் இரக்கத்தையும் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அவருடைய வார்த்தையை பிடித்துக் கொள்வோம், ஆசீர்வாதமாய் நடப்போம். ஆமேன். அல்லேலூயா.